அரசன் வன்முறை வன்முறை வன்முறை, அதாவது வைலன்ஸ் 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 கேஜிஎஃப்ல சொல்லியிருப்பாரு. எப்போ அதுனா வைலன்ஸ் இந்த படத்துல ப்ரோமோல பாக்குற வைலன்ஸை விடவா கேஜிஎஃப்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது ப்ரோமோவை பார்த்த பிறகு. எப்பா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரத்த கரையோட சிம்பு அவர்கள் வந்து தோற்றம் அளிக்கிறாரு அந்த ப்ரோமோவில். அதாவது ஒரு டைலாக் லாஸ்டா இடம்பெறும். அது என்னன்னு தெரியுமா? ஒரு டெக்ஸ்ட், அது டைலாக் கிடையாது. அது என்னன்னா, an untold tale from the world of வட சென்னை அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஓகே, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து எப்படி இந்த விக்ரம் படத்தையும் கைதி படத்தையும் ஒரு யூனிவர்ஸ்குள்ள வந்து கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி தான் இப்போ வட சென்னை படமும் இந்த அரசன் அப்படிங்கிற இந்த படமும் ஒரு யூனிவர்ஸ்குள்ள வந்து வரப்போகுதுங்க. ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய யூனிவர்ஸ் அது. கண்டிப்பா அது வந்து வேற மாதிரி இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த படம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ், இந்த ப்ரோமோல என்னென்ன காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல் தடவையா சிம்பு அவர்கள் வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல வந்து நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அமைக்க போற அந்த நபர் யார் தெரியுமா? அனிருத் அவர்களுங்க. உண்மையாவே மனுஷன் வந்து ப்ரோமோலயே அந்த மியூசிக் வந்து செதுக்கி இருக்காரு. நல்லா இருக்கு. சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோமோ என்பது ரிலீஸ் செஞ்சாங்க. சில தியேட்டர்ல ரிலீஸ் செஞ்சாங்க. அதே சமயத்துல தெலுங்கு ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. தெலுங்குல வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு அங்க வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோக்கு வந்து அவ்வளவு ஒரு வரவேற்புங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய ஃபேன்ஸும், தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸும், எஸ்டிஆர் அவர்களுடைய ஃபேன்ஸும் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோவை. அந்த அளவுக்கு வைரல் கண்டென்ட்டா மாத்திட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா இருக்கு இந்த ப்ரோமோலன்னு பார்க்கும்போது, கரெக்டா ஒரு கோர்ட்டோடைய வாசல்ல சிம்பு அவர்கள் வந்து தாடியும் மீசையுமா ரொம்ப கம்பீரமா நின்னுகிட்டு ஒரு வீடியோக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த வீடியோ பேட்டி எடுக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு படப்பிடிப்புக்காகவோ ஒரு இயக்குனருக்காகவோ அந்த படத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சமயத்தில் வந்து சிம்பு அவர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் சொல்ல போற இந்த விஷயத்தால ஏன் போலீஸ் மாட்டுவாங்க, அரசியல்வாதிகள் வந்து மாட்டுவாங்க, ஏன் ஜட்ஜை கூட மாட்டுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த படம் போடும்போதெல்லாம் இந்த டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ பொறுப்பு துறப்பு அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டு இந்த படத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அவரு சைட்ல இருக்கக்கூடிய கதையை வந்து நெல்சன் கிட்ட வந்து படம் எடுப்பதற்கு அவர் வந்து ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காரு. நெல்சன் வந்து டைரக்டர். ஸோ அவர் வந்து சிம்பு அவர்களுடைய கதையை வந்து கேட்பது போல. ஸோ அந்த கதைக்களம் என்பது ஸ்டார்ட் ஆகுது ப்ரோமோல. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து இவர் வந்து ஆஜராகணும். இவர் வந்து ஏதோ ஒரு கேஸ்ல வந்து மாட்டியிருக்காரு. ஸோ இவர் வந்து போயிட்டு கோர்ட்ல ஆஜராகணும். அந்த சமயத்துல வந்து இவருடைய பெயர் என்பது அழைக்கப்படுவது. ஸோ அந்த சமயத்தில் இவர் வந்து அந்த பேட்டியை விட்டு, நெல்சன் எடுக்கக்கூடிய அந்த காணொலியை விட்டு ஓடுறாரு. ஓடும்போது தனுஷ் அவர்களை வச்சு நீங்க படம் எடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணுவாப்புல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடுவாரு. ஸோ தனுஷ் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் வந்து, ஸோ நம்ம அதை பத்தி பெருசா பேச வேணாம். பட் அதெல்லாம் கடந்து இப்போ ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகுறாங்க இல்லையா, ஒரே ஸ்கிரீன்ல பார்த்தா அது எவ்வளவு மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வா இருக்கும். கண்டிப்பா தனுஷ் அவருடைய ஃபேன்ஸுக்கும் எஸ்டிஆர் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் வந்து இது வந்து ஒரு பயங்கர விருந்தாக அமையன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவரு ப்ரோமோக்கு வந்துடுறேன். அந்த ப்ரோமோ காட்சிகள்ல அவர் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து ஓடுவாரு. அந்த இடத்துல வந்து ஜட்ஜ் வந்து கேட்பாங்க, ஏன்பா நீ வந்து 3 பேர் கொலை பண்ணி அப்படின்னு ஜட்ஜ் கேட்கும்போது, ஸோ அவர் வந்து அப்பாவியா ஒரு கதையை வந்து சொல்வாரு. பட் அப்படியே இன்னொரு புறத்துல வந்து அவர் வந்து ஒரு விண்டேஜ் லுக்ல, அதாவது கொலை செய்யக்கூடிய ஒரு யங் லுக்ல காமிப்பாங்க சிம்பு அவர்களை. அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தம், மூஞ்சி ஃபுல்லா ரத்தம், யாரையோ போட்டு வெட்டி போட்டு வருவாரு. கரெக்டா மூஞ்சி கழுவும்போது திருப்பியும் ஒரு சில ரவுடிஸ் வருவாங்க, அவங்கள வெட்டுறதுக்கு எழுந்து போவாரு. ஸோ அந்த சைட்ல வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே என்னடா இது ரத்தக்கரை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது படம் ஃபுல்லா வைலன்ஸா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் ஒரு டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆகும். அது என்னன்னு பார்த்தோம்னா, an untold tale from the world of வட சென்னை. அதாவது வட சென்னை படம் எந்த கதைக்களத்தில் இருக்குதோ, எந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கோ, அதே காலகட்டத்தில் தான் இந்த அரசன் அப்படிங்கிற படத்தோடைய அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் 2 யூனிவர்ஸையும் ஒன்று செய்ய போறாரு வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. அதாவது வட சென்னையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் அரசன் படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் ஒன்று சேர்த்து ஸோ ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அரசன் அப்படிங்கிற இந்த படம் வெற்றிமாறன் அவர்களுடைய காம்போ, அதே சமயத்தில் சிம்பு அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், தனுஷ் அவர்களுடைய வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் அப்படின்ட்டு இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு வந்து வேற மாதிரியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எஸ்டிஆர் அவர்களுடைய கெரியர்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகாமன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.